என்ன சக்தி, என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க ஆனா சொல்ல மாட்டேன்றீங்க? இல்ல, வெளியில போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இவ்வளவுதானா? இதுக்கு தான் இப்படி தயங்குறீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. இல்ல, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சக்தி இது? என்ன வேணாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். அது நான் ஊருக்கு வரும்போது கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன் பிரபாகர். நடந்த கலைபரத்துல அது எங்க போச்சுன்னே தெரியல. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. சில துணிமணி எல்லாம் வேற வாங்க வேண்டியிருக்கு. வழி செலவுக்கு வேற பணம் தேவைப்படுது. சக்தி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த சைனா வச்சுக்கிட்டு ஒரு 15,000 கடன் கொடுங்க. நான் வேலைக்கு போய் சேர்ந்து சம்பளம் கிடைச்சதும் இதை மீட்டுக்கிறேன். சக்தி, நான் என்ன அடகு கடையா வச்சிருக்கேன்? அதை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்கறேன். இல்ல, எனக்கு 15,000 போதும். நான் வேலைக்கு போனதும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். உங்களுக்கு கடனாதான் வேணாம் இல்லையா? சரி, இந்தாங்க, இந்த கார்டுல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? இது மாதிரி 7-8 கார்டு என்கிட்ட இருக்கு. இனிமே இது உங்க கார்டு. பின் நம்பர் 7000. இந்த கார்டுக்கு பின் மட்டும்தான், சிக்னேச்சர் தேவையில்லை. இந்தாங்க. மீனாட்சி, மீனாட்சி. ஐயா, சொல்லுங்க ஐயா. சக்தி வெளியில போறாங்க, டிரைவர்ட்ட சொல்லி அனுப்பி வைங்க. இல்ல வேண்டாம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். எதுக்குங்க? வீட்டுல 7-8 கார் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு போங்க. ஆட்டோல போறது அவ்வளவு சேஃப் இல்லைங்க. சரிங்க, நான் தான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். அட என்ன சக்தி நீங்க? உங்களை போய் நான் தொந்தரவா நினைப்பேனா சொல்லுங்க? நீங்க இங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? சரி, எப்போ ஷாப்பிங் போறீங்க? இப்பவே போலான்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வீட்டுல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்லனா நானே உங்க கூட துணைக்கு வருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, அதான் முக்கியம். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. சக்தி, எதுக்கும் கவனமா இருங்க. நீங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பத்திரமா போயிட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு திரும்பி வந்துருவேன். சரி சக்தி, போய் ரெடி ஆகுங்க. ஐயா, சக்தி மேடம் ரொம்ப நல்லவங்க ஐயா. நம்ம அம்மா கிட்ட இருந்த எல்லா நல்ல குணமும் இவங்க கிட்டயும் இருக்குயா. இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு சக்தி மேல பரிதாபம் வரக்கூடாது. சக்தியை கொன்னு ஆர்யாவை பழி வாங்கணுங்கிற வெறி எப்பவும் எனக்கு குறையக்கூடாது. சக்தியோட சாம்பல ஆர்யா கரைச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா அஸ்தியை கரைப்பேன்னு நான் போட்ட சபதம் நிறைவேறாம நான் ஓய மாட்டேன்.
டேய் யார் நீ? என்னடா இப்படி கேக்குற? நான் தாண்டா அருண். ஓ ஏய் நீயாடா? வாடா 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 மச்சான், உட்கார் 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 உட்கார். பூட்டி வச்சாலும் புட்டுக்கிட்டு வர்ற கில்லாடிடா நீ. நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன்டா இன்னும் இப்படியே இருக்க? கொஞ்சம் கூட முன்னேறலையா? என்னடா பண்ண சொல்ற மச்சான்? நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி, ஒரே பணவீக்கம், ஐடி கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆயிடுச்சு, தப்பு தப்பா பட்ஜெட் போடுறாங்க. சோ நம்ம கம்பெனில அவ்வளவு குரோத் இல்லடா. என்ன விட்டு தள்ளு, வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போறவங்க இருக்கிற வரைக்கும் நான் எப்படியோ பொழைச்சுக்குவேன். ஓ ரூட் எப்படிடா போகுது? எப்பவுமே ரூட்டே தனிதாண்டா. இப்ப நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன் தெரியுமா? என்னடா சொல்ற? இன்னமும் கள்ளசாவி போட்டு தானே பூட்டே திறக்கிற? கேட்டா கோடீஸ்வரன் சொல்ற? என்ன இருந்தாலும் பழக்க தோஷம் விட்டு போகுமா? சரி சரி, ஏதோ கோடீஸ்வரன் சொன்னிய, எப்படிடா அது? யாரா சிக்கனா உங்ககிட்ட? ஒரே ஒரு கோடீஸ்வரன் கிட்ட நான் செட்டில் ஆயிட்டேன். அந்த கோடீஸ்வரன் இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கோமால கிடக்குறான்டா. சரி, அவன் சொத்தை ஆட்டைய போடலான்னு பார்த்தா கையெழுத்து போட வேண்டிய அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இப்ப அவளை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். அவ மட்டும் கையெழுத்து போட்டுட்டா நாளைக்கே நான் கோடீஸ்வரன், தெரிஞ்சுக்க. நீ பெரிய கில்லாடிடா. நாம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒரே நேரத்துல தான் தொழிலை கத்துக்கிட்டோம். ஆனா நீ விதவிதமா வித்த காட்டி பெரிய லெவலுக்கு வந்துட்டியே. என்ன பாரு, இன்னும் அப்படியே தாண்டா இருக்க. கவலைப்படாதடா, நான் சொல்ற பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு, உனக்கு 2 லட்சம் ரூபாய் தர்றேன். இப்பவே அவ போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நிஜமாவாடா? அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுப்பியாடா? இங்க பாரு மச்சி, லைஃப்ல எதையுமே எட்டி நின்னு பாக்குற வரைக்கும் தான் எட்டாக்கனியா தெரியும். கிட்ட போய் பார்த்தாதான் அது சப்ப மேட்டர்னு தெரியும். மச்சான் பெரிய ஆளாயிட்டடா. லட்சம் கோடின்னு பேசுற, ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா இந்த மாதிரி மொக்க பஞ்சு டேலாக்கெல்லாம் பேசி என்னை கொல்லாதடா. காண்டாகுது, கையில கிடைக்கிறத எடுத்து சொருகிற போறேன்டா. சரி சரி, ஆவேசப்படாதடா, ஏதோ ஒரு ஃப்ளோவுல பேசிட்டேன். ஆமா, என்னடா மச்சான் உனக்கு? டோப்பா கண்ணாடி என்னடா ஆச்சு உனக்கு? டேய், என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சென்னையில மட்டும் என்ன 40 பேருக்கு மேல தேடிக்கிட்டு இருக்காங்க. எவன் கையிலாவது சிக்குன்னு வையி, சக்கையா புளிஞ்சி சார் எடுத்துருவானுங்க. அது சரி, உன்னை எவன்ட்டையாவது புடிச்சு கொடுத்தா எவ்வளவு அமௌண்டா தருவாங்க? அவனுங்க எவ்வளவு தருவாங்கன்னு தெரியாது, ஆனா நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன்டா. கோச்சுக்காதடா நண்பா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நானும் உன்னை விளையாட்டுக்கே கொன்னுடுவேன், புரியுதா? செஞ்சாலும் செய்வடா சாமி, முதல்ல நீ கிளம்பு. இந்த மொபைலே பேக் பண்ணு. சரிங்க மேடம்.
நம்பர் சொல்லுங்க மேடம். 7000. சீக்கிரமா கொடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா கொடுங்க சார். டிரைவர், டிரைவர், டிரைவர். ஐயோ அண்ணி, எதுக்கு இப்படி அலறீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருண், சரண்யாவோட ஹஸ்பண்ட். எனக்கு அருணையும் தெரியாது வருணையும் தெரியாது. என் கையை விடுறா. ஐயோ அண்ணி, என்ன அண்ணி நீங்க? இப்ப பாருங்க, இப்ப தெரியுதா? நான் தான் அருண், உங்க தங்கச்சி புருஷன். நீ யாருன்னு எனக்கு தெரியல. என் கையை விடுறா, நான் போகணும். அப்படி சொல்லாதீங்க அண்ணி. உங்களை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா? வாங்க அண்ணி, வீட்டுக்கு போகலாம். கையை விடுறா. அண்ணி. சொல்றல, கையை விடு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க? வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க அண்ணி. அண்ணி, ஐயோ, என்ன அண்ணி? சொன்னா கேளுங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க அண்ணி, ஒழுங்கு மரியாதையா போய். வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணி அண்ணி சொன்னா கேளு. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி நீங்க எல்லாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். அண்ணி சொன்னா கேளுங்க. வாங்க போலாம். யாரா நீ? எதுக்குல இந்த பொண்ணை கையை பிடிச்சி இருக்கிற? டேய் நீ யாரா? நீ யாரா? டேய் அந்த பொண்ணை காணோம். டேய் என் அண்ணிய காணுமேடா. டேய் தப்பிக்க விட்டியா நீ? நீ தானடா தப்பிக்க விட்ட. நீ தானடா தப்பிக்க விட்ட. நீ தானடா. இப்போ நான் தப்பிடா. விடுடா.
சக்தி, ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? அறக்க பறக்க ஓடி வரீங்க, என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தப்போ யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் முதல்ல நானும் பிரம்மையும் தான் நினைச்சேன். ஆனா ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் என் பின்னாடியே வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். உடனே நீங்க இங்க வந்துட வேண்டியதானே? நான் கிளம்புறதுக்கு ரெடியானப்பதான் அருண் அங்க வந்துட்டான். யாரு? உங்க தங்கச்சிக்கு அந்த ஆரியா பார்த்த லூஸ் மாப்பிளையா? ஆமா, அவனேதான். அவன் எப்படி இங்க வந்தான்? அது எதுவும் எனக்கு தெரியலங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இங்க பாருங்க சக்தி, நிச்சயமா அந்த விபச்சார கும்பல் இன்னும் உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியில போறது அவ்வளவு சரியா இல்ல. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. அந்த அருண் வேற வந்து தொலைஞ்சிட்டாங்க. அவன் எப்ப ஜெயில இருந்து வந்தான்? அவன் சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நீங்க இனிமே எங்கேயும் போக வேணாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஓகே? சரி பிரபாகர், நான் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன். நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. போங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு பிரபாகர். எந்த பயமும் வேணாம். இங்க என்ன மீறி யாரும் வர முடியாத. உங்களுக்கு இதை விட வேற பாதுகாப்பான இடம் இருக்கவே முடியாத. நிம்மதியா போங்க.